இன்னைக்கு நாம ஃபாத்திமா மாதாவை பத்தி பார்க்க போறோம். மாதாவுக்கு ஏன் ஃபாத்திமா மாதான்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஃபாத்திமா நகர்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபாத்திமா நகர்ல மாதா எத்தனை பசங்களுக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன், கவனமா கேளுங்க, சரிங்களா? மாதாக்கு ஏன் ஃபாத்திமா மாதான்னு பேர் வந்துச்சுன்னா, அன்னை மரியாள் போர்ச்சுகல் நாட்டில் இருக்கிற ஃபாத்திமா அப்படின்ற நகரில் ஒரு 3 குழந்தைங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனாலதான் ஃபாத்திமா மாதான்ற பேர் வந்துச்சு. அந்த 3 குழந்தைங்களோட பேர் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தவங்க பேரு பிரான்சிஸ்கோ, மற்றவங்க பேரு லூசியா, ஜெசிந்தா, 3 பேர் வராங்க. எதுக்காக காட்சி கொடுக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது, அப்பதான் முதலாவது உலக போர் நடந்துட்டு இருக்குது. உலகத்துல அமைதி சுத்தமா இல்லவே இல்லை. அந்த அமைதியை கொண்டு வருவதற்காக தான் அன்னை மரியாள் ஃபாத்திமா நகர்ல இந்த 3 குழந்தைங்களுக்கு காட்சி கொடுக்கறாங்க. அன்னை மரியாள் இந்த குழந்தைங்களுக்கு காட்சி கொடுக்கும்போது 3 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு, உலகத்துல சமாதானம் நிலவணும், அமைதி நிலவணும்னு சொல்றாங்க. 2வது, மக்கள் அனைவரும் பாவங்களிலிருந்து திரும்பி வரணும்னு சொல்றாங்க. 3வது முக்கியமான விஷயம், டெய்லியும் ஜெபமாலை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு சொல்றாங்க. 3 விஷயங்கள்ல சொல்றதோடு இல்லாம 3 விஷயங்கள்ல காட்சி மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது, முதலாவது நரகத்தினுடைய வேதனையை அந்த குழந்தைங்களுக்கு காமிக்கிறாங்க. 2வது, ரஷ்யா நாட்டில் ஏற்பட்ட அந்த போர், அதனால அவங்க படுற துன்பத்தை காமிக்கிறாங்க. 3வது, இது எல்லாத்தினால பாவங்கள்னால திருச்சபை எவ்வளவு கஷ்டப்படுன்றத அந்த குழந்தைங்களுக்கு காமிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த குழந்தைங்க போயிட்டு ஊர்ல சொல்றாங்க, ஆனா ஊர் மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால அக்டோபர் 13ஆம் தேதி ஊர் மக்கள் எல்லாரும் இந்த குழந்தைக்கு மாதா எங்க காட்சி அளிப்பாங்களோ அங்க வராங்க. சுமார் 70,000 மக்கள் வராங்க. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, வானத்துல சூரியன் நிறம் மாறுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜெபமாலையை தினமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு, பாவங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, லூசியாவை குறிப்பிட்ட விதத்தில் அழைத்ததுனாலதான் லூசியா மூலமாக ஜெபமாலை பக்தி ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நாமளும் தினமும் ஜெபமாலை சொல்லணும். இதனாலதான் அன்னை மரியாளுக்கு ஃபாத்திமா மாதா அப்படின்ற பேர் வந்துச்சு. நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை பார்க்குறோம், சரிங்களா?